பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எழும்பும் உம்மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எழும்பும் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அநேக வேளையிலே ஓய்வதே இல்லை. அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஓய்வதே இல்லை. அலை அடிக்கிறது போல ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு. அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள். ஒரு பிரச்சனையை ஜெயிச்சிருப்போம், அடுத்தது அப்படியாக வரும், அடுத்தது அப்படியாக வரும், அடுத்த பிரச்சனை வரும். இது அந்த அலை சொல்லும் செய்தி என்று சொல்லி சொல்லுவார்கள். கடற்கரையில நிக்கிறோம், அலை வந்து ஒண்ணு அடிக்குது கால, அது வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு போகுதான். அலை அவ்வளவுதான் நினைச்சிட்டு போயிடாத, நெல்லு இன்னொரு அலை வருது சொல்லிட்டு போகும். நம்ம வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:4 வாசிப்போம். இங்க நமக்கு எப்படி வருது சீரல், எப்படி வருது? அலை நிமித்தம் வரல, கொடூரமானவர்களின் சீரல், மதிலையே மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று என்ன அழகாக அங்கே சொல்லப்பட்டது. வெள்ளம் வந்து மோதும் போது யாராவது போய் நிக்க முடியுமா? அதை அணைக்கட்டி நிறுத்த மோதி அடிக்குது. அந்த நேரத்துல எனக்கு அவர் அடைக்கலமும் பலனும் ஆயிர். வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டத்துலதான் நம்ம இன்னைக்கு நடந்து போறோம். பாருங்க, நம்ம வாஸ்த சங்கீதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே நான் வைக்க விரும்ப 62ஆம் சங்கீதம்
8ஆம் வசனம் வாசிப்போம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சங்கீதன் அருமையாக இந்த சங்கீதத்துல தன்னுடைய அனுபவத்தை அங்க சொல்லுகிறார். இந்த முதல்ல நாங்க உட்கார்ந்துக்குமோ எல்லா சங்கீதத்தின் எல்லா வசனங்களையும் வாசித்தோம். நீங்க அந்த டைம்ல இல்லாதவங்க வீட்டுல போய் அதை கொஞ்சம் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. ஒரு அருமையான சங்கீதம். சங்கீதன் சொல்லுகிறான் 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படி என்று தன்னோட பேசி கொள்ளுகிறான். அப்படியா சொல்லிட்டு ஜனங்களை நீங்களும் எக்காலத்துல அவரை நம்புங்கள் என்று சொல்லி, அவர் சமூகத்துல நம்புறதுன்னா என்ன என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் சொல்லி நமக்கும் அவர் எழுதி ஒரு ஆலோசனையை எழுதி வைத்து போய் ஊற்றி விடணும். போராட்டங்கள் அப்படியாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கணும். இதான் ஒரு காரியம் நான் சொல்லலாம், இது அநேக காரியங்கள் இருதயத்துல கவலையும் திகிலும் பயமும் சூழ்ந்து இருக்கிற வேளையில, தேவைகள் அநேகமா இருக்கிற வேளையில நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றி விட வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, அங்கே சங்கீதக்காரனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன என்று சொல்லும் போது, நான் ஜெபிக்கும் போது அவர் கேட்கிறார், நான் கூப்பிடும் போது என்ன என்றே அவர் கேட்கிறார், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என் ஜபத்துக்கு இன்னும் பதில் கொடுக்கலையே அப்படின்ட்டு நீங்க சொல்லிக்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுங்க, அவனுடைய வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்கள், அதை நீங்க தனியா எடுத்து வாசிக்கும் போது புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தது. அதிலே கர்த்தரை நம்பி தன் இருதயத்தை நெருக்கப்படும் போது கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விட்டு வெற்றி பெற்று வாங்க. இன்றைக்கு நாம் கூட அந்த அனுபவத்துக்குள்ள அழைக்கப்படுகிறவர்களா இருக்கும். முதல்ல ஜபிக்க வரும்போது அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர்கள் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஜபத்தை கேட்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாயிலே அவிசுவாசமான வார்த்தையில் வருகிறதா? அப்படி வரக்கூடாது. பாருங்க, 1-2 ஜெபித்தவங்களை உங்க முன்ப நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் இப்படியாக ஜெபித்தார். கர்த்தர் தான் அந்த ஜெபத்தை ஊக்குவிக்கிறார், தூண்டுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். நாம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்கள் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பாருங்க, இங்கே ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஒரு வேற விதமான ஒரு பயம். முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யுத்தத்துல போய் முன்னால் நின்று அடிச்சு வெட்டி நொறுக்கி எல்லாரையும் திருப்பி லோத்து குடும்பத்தை எல்லாம் திருப்பிட்டு வர்றான். அப்ப இந்த பயம் சொன்ன ஆபிரகாமே பயப்படாதேன்னு சொல்ற. அப்பதான் யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கிறான் வெற்றியோட. அப்ப ஆபிரகாம் எதுக்கு யுத்தத்தை பார்த்து பயந்தாரா? சத்துருக்களை பார்த்து பயந்தாரா? கொள்ளை யாரும் அடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்கன்னு பயந்தாரா? இல்ல, அந்த பயம் இல்ல. அப்போ ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆபிரகாமே பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு. இல்லன்னா ஒரு பயப்படாத மனுஷனை பார்த்து பயப்படாதேன்னு யாரும் சொல்லுவாங்க? அதுவும் ஆண்டவர் சொல்வார சொல்லி இருக்க மாட்டார். நான் இருக்கேன், நான் உனக்கு மகா பெரிய பலன். இது சாதாரண யுத்தத்துக்கு போற பலன் அல்ல.
பட்டம் எடுத்து வெட்டுகிற பலன் அல்ல, யுத்தத்துல ஜெயிக்கிற பலன். நான் உனக்கு பலன் பலன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கணும். ரிவார்டு பலன். ஒரு செடி வச்சோன்னா அதோடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம், அதுல உள்ள நன்மை பெற்றுக்கொள்ளணும். அத நான் உனக்கு மகா பெரிய பலன் கேடயம், நான் தான் உன் கேடயம், உனக்கு மகா பெரிய பலன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஆபிரகாம ஒரு சீண்டி விட்ட மாதிரி இருக்குது இல்ல? எனக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் ஜெபிக்க நம்மள தூண்டுவார். ராத்திரி தரிசனத்துல பேசுறார். சும்மா இருந்தவனை தூங்கிட்டு இருந்தவனை போட்டு எழுப்பி விட்டு இதெல்லாம் நடக்கு. அவன் பதில் என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் நீ என்ன தரு, என்ன ரிவார்டு, நான் இவ்வளவு நாளும் பின்பற்றி வந்தேன், என்ன பலன் கொடுத்தீரு, நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். அப்ப அவனுடைய பயம் என்னமா இருந்துச்சு, இவ்வளோ பெரிய ஆஸ்தி இருக்கு, இதுக்கு பிள்ளை ஒண்ணு இல்லையா ஆள, அவனுக்குள்ள பயம் இருந்திருக்குமா இருந்திருக்காதான். இப்படியே நான் போயிட்டேன்னா ஏன் பிச்சு தின்னுட்டு போறான், பிள்ளை எல்லாம் சொத்தும்பாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, பயப்படாத, நான் உனக்கு ஒரு குழந்தைய நான் தருவேன். அப்போ அவனுக்கு நம்ப மாம்சம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, நம்பிக்கையே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஊற்றி விடுங்கள் உங்க இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி. ஜெபிக்கிறீங்க நல்லதுதான், ஊற்றி ஜெபிக்க இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஏற்படுத்தி செய்கைகளை உண்டாக்குவார் உங்க வாழ்க்கையில. இவனை ஜெபிக்க கர்த்தர் தூண்டி விடுகிறத இங்க நான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லும்போது சொல்லுறான், அவனுக்குள்ள இருந்த பயம் அதை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. புத்தருக்குமே தெரியாம, அவன் வாய்னால அறிக்கை செய்யாம, பிள்ளை இல்லாம போயிடுவேனே, இந்த வேலைக்காரன் தான் எல்லாம் சுதந்திரத்துக் கொள்ள போறான், இந்த எலியேசர் தானே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போறான், நீர் எனக்கு இன்னும் பிள்ளை கொடுக்கலையே, நான் பிள்ளை இல்லாம இருக்கேனே. அப்போ உள்ளத்துல இன்னும் வெளியே ஊற்றப்படாத ஒரு காரியம் இருக்கு, என்ன அந்த பயம். அதை ஊற்றிக்க கர்த்தருடைய சமூகம். இருதயத்தில் உள்ள சந்தேகம், அவநம்பிக்கை, அது அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. புண்ணு மாதிரி அழுகிறதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வாழ்க்கை முழுவதையும் கெடுத்து விடும், இருதயத்தை முழுவதையும் கெடுத்து விடும், ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் கெடுத்து விடும். உள்ளே இருந்து அரித்து கொண்டு அரிக்கிற புழு போல. அப்போ ஊற்றி ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவன் தெளிவா அது ஒரு குறை மாதிரி நினைச்சு ஆண்டவர்கிட்ட சண்டை போடல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் தான் அவனை பேச வைக்கிறார். ஆண்டவர் தான் அவனை பேச வைக்கிறார். போய் யார்ட்டையாவது போய் பேசுனானா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் பேசுனானா? இல்ல. எனக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பிள்ளைய கொடுக்கல, நான் பிள்ளை இல்லாம இருக்கேன், இல்ல. கர்த்தரே அவனை பேச உற்சாகப்படுத்துகிறாரு. இந்த இருதயத்துல அந்த ஒரு அவிசுவாசம் இருந்ததை ஆண்டவர் அங்கே எடுத்து போடுகிறாரு. ஊற்றி விட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தவங்கிட்ட போய் உங்க குறைய சொல்றதை விட கர்த்தர்ட்ட சொல்லும் போது அந்த கர்த்தருடைய சமூகத்துல அதான் ஊற்றி விடுங்கள், அதை தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும், ஆண்டவரே ரட்சியம், அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த உள்ளத்திலே மறைந்து பதுங்கி கிடக்கிற அந்த அவநம்பிக்கை அது வெளியே ஊற்றப்பட, தேவனுடைய சமூகத்திலே மனுஷன் முன்பதால் ஊற்றப்பட வேண்டியது அவசியமாக. பாருங்க, அந்த உடனே அவ சொன்ன உடனே நான் எதுனாலும் நம்புவேன் கேட்கிறேன். அப்ப வானத்தை கொண்டு காட்டுறாரு, இந்த வானத்தை காட்டுறாரு, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, அது போல அவன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனை அந்த இடத்துல ஆசீர்வதி. இதனால எதனால நான் நம்புவேன் அவன் கேட்கிறான். அப்போதான் ஆண்டவர் அந்த பலிபீடத்தை கட்ட சொல்லி அந்த பறவைகளை மிருகங்களை பலியிட வச்சு ஒரு நாள் முழுக்க காக்க வைக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் தன் வேலைக்கு போகல, அன்னைக்கு மட்டும். ஏன்னா கர்த்தர் சமூகத்துல இருக்கிறோம். பாருங்க, நம்ம இருதயத்தை ஊற்றி விட்டு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கணும். அப்படியே நேரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும்.
ஆண்டவர் நான் வெளியே போறேன் என்ன காத்துக்கோங்க தபார்னு பைய தூக்கிட்டு போட்டு கடையில போய் நின்றுட்டு அங்க பேசுறவங்க சிரிக்கும். அது அல்ல, ஊற்றுகிறேன்னு சொல்லும்போது நேரம் எடுத்து அப்படி சமூகத்துல நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றி விட வேண்டியது அவசியமாக. அப்படி செய்யறோமா? இப்படி செய்யும்படியாக கத்த இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். அந்த சந்தேகம் எல்லாம் நீங்கி போச்சு. நம்ம பார்த்தோம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு பகல் முழுவதும் ஆண்டவருடைய பாட்டுல காத்திருக்கோம். அநேக நேரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா? இங்கே பாக்குறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் அஸ்தமித்த பிறகுதான் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவன் கண்ணால அவன் பார்க்கிறான் அந்த கர்த்தருடைய அக்கினி அந்த துண்டங்களின் மேல கடந்து போகிறது. அவன் பார்க்க பகல் முழுவதும் பட்சியில் வந்து அதை அடிச்சு கொண்டு போகாதபடி அவன் காத்து கொண்டே. இப்போ கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு வேற யாரும் அதை பிடுங்கி போட முடியாது. கர்த்தர் தாமே அப்படியான கிருபைகளை நமக்கு தருவார். இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டு இன்றைக்கு அதை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ளும். இரண்டாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஆபிரகாம் வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. நம்ம வாழ்க்கையில இல்லையா எல்லாம் இருந்துச்சு. ஆஸ்தி இருந்தா, ஐஸ்வர்யம் இருந்தது, வேறு பிள்ளைகளும் இருந்தாங்க, மனைவி இருந்தா. ஆனா அந்த ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கல. அதுக்காக கர்த்தருடைய பாத்திலே ஒரு நாள் முழுக்க காத்திருந்து தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றுகிறத பார்க்க. அவன் சந்தோஷமா ஆபிரகாம் இருந்திருப்பாரா? அவ்வளோ ஆஸ்தி இருந்தது, குழந்தை ஒண்ணு இல்லைன்னு போது சந்தோஷமா இருந்திருப்பாரா? வாழ்க்கையில ஒரு வெறுமை, வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம். அது மாத்திரமல்ல, நான் அந்த வாக்குத்தத்தத்தை அவன் உறுதியாக அந்த கட்டத்துல வச்சுக்கொள்ளும். ஏதோ ஒரு நாள் உப்பு இல்லாம சாப்பிடலாம், சரி, பத்தியம். தினம் ஆயுசு பூரா உப்பு இல்லாம சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? சே, வெறுப்பா இருக்கும் இல்லையா? அதை போல இருந்திருக்கும் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அந்த தேவையான அந்த குழந்தை பாக்கியம், அந்த குழந்தையின் சந்தோஷம் அவனுக்கு. அப்படியா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில ருசி இல்லாம சப்புன்னு இருந்துச்சுன்னா உங்க இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒருவருடைய வாழ்க்கை, சிம்சோன் எப்படி ஜெபித்தான் என்று சொல்லி நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய நிலைமை அங்க என்னவா இருந்த நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவனுடைய நிலைமை எவ்விதமா இருந்தது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். 16, 28, 29 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி அடுத்த சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு. சரி, அந்த அடுத்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதோட நம்ம வசனத்தை நிறுத்திக் கொள்வோம். பாருங்க, அவன் இருந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும். என்ன சூழ்நிலையில இருந்து இப்படியா ஜெபிக்கிறான்? அவன் பல இடங்கள்ல ஜெபித்த பாக்குறோம். ஆண்டவரே, நான் தாகத்தினால இருக்கிறேன், இந்த பெலிஸ்தர் வந்து என்ன பிடிச்சிருவாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் பெரிய ஒரு பழத்தாக்க திறந்து தண்ணி கொடுக்குறான். நிறைய இடத்துல ஜெபிச்சிருக்கிறான். இங்க ஒரு இடத்துல ஜெபிக்கிறான். அன்னைக்கு கையில பலம் இருந்தது அவனுக்கு இல்லையா? இன்னைக்கு கையில பலம் இருக்குதா? இல்ல, பலன் இல்லை. பலனை இழந்த சூழ்நிலை. யாராவது அவன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல ஆசையா இருந்தாங்களா? செய்வாங்களா? இல்ல. ஒரு சம்பந்தம் இல்ல, உலகத்தோட சம்பந்தமே இல்ல. அவன் கைதியா இருக்கிறான், விடுதலை இல்ல, சங்கிலி வச்சு கெட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன? கண்ணுல வெளிச்சம் இல்லை, 2 கண்களும் குருடாக இருக்கிறது.
அவன் இருந்த சூழ்நிலையை பாருங்க. அதுல வேற யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த கட்டத்துல கடைசியா ஒரு சின்ன ஜெபம் அங்க செய்யறான் பாருங்க. கிருபையில இருந்து விழுந்து போனவன் தான், கர்த்தருடைய அபிஷேகத்துல இருந்து விழுந்து போனவன் தான். யாரா இருந்தாலும், எந்த நிலையில நம்ம இருந்தாலும், இந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மனதுருகி உத்தரவு கொடுக்கிற கிருபை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். குற்றம் செய்யறோம், கர்த்தர்ட்ட திரும்பி வரணும்னு கர்த்தர் இன்றைக்கு அழைக்க. ரிட்டர்ன் அன்டு காட். கர்த்தர்ட்ட திரும்பி வரணும். நம்ம அவன் திரும்பி வந்தான், அதனால அவன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இருதயத்துல வேற ஒண்ணுமே இல்ல. அவனுடைய இருதயத்துல நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில அப்படி சூழ்நிலை வருமா? இனிமேல என்ன செய்யணும் தெரியல இல்லையா? அதனால்தான் இன்னைக்கு தற்கொலைகள் அதிகரிக்கிறது. எங்க பார்த்தாலும் தற்கொலை பயங்கரமான, படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி. நேற்று ஐஐடில 2 ப்ரொஃபசர்ஸ் தற்கொலை. ஏன்னா ஞானம்ன்றது ஐஐடிக்குள்ள இருந்து வர்றது இல்லைங்க. ஞானம்ன்றது இந்த வேத புஸ்தகத்துக்குள்ள இருந்து வருது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. படிப்பு பட்டத்தினாலே நம்பிக்கை பெருகுவதில்லை. வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நம்பிக்கை பெருகுகிறது. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாம உள்ளவங்க தான் அந்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனா பாருங்க, இந்த சிம்சோனுக்கு இந்த வேளையில தேவன் பேர்ல ஒரு பக்தி இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. பாருங்க, அவன் கடைசியா ஜெபிச்சா. நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரு. நான் தப்பு செஞ்சேன் தான், பாவம் செஞ்சேன் தான், உலகத்துக்குள்ள உல்லாசமா இருந்தேன். கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருந்த போதும் நான் உலகத்தை நாடி உல்லாசமாய் வாழ்ந்தவன். தப்பு. ஆனாலும் நான் இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கும்போது என் ஜெபத்தை அவர் கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு, ஆண்டவரே ஒரு விஷயம் பலப்படுத்துங்க, அததான் இந்த இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. அப்படி ஜெபித்து இந்த தூணை நடுவுல இருக்கு, அந்த தூண் பெரிய மண்டபம். அதுல எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? 3000 பேர் கூடி இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். எல்லாரும் என்ன பண்றாங்க? அவனை பார்த்து பரியாசம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. அவன் மேல பரிதாபப்பட யாருமே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கை அப்படி இருக்கும்னா கர்த்தர் உன் நிலைமை பார்த்து பரிதாபப்படுவார். இவ்வளோ குற்றம் செஞ்சவங்களா இருந்தாலும் நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவனாய் இருக்கிற, கிருபை மிகுந்த தேவனாய் இருக்க. பலனே இல்ல, அப்புறம் எப்படி பலன் வந்துச்சு அவனுக்குள்ள? இந்த ஒரு விஷயம் நம்ம பலப்படுத்த வந்துச்சு. சங்கீதனுடைய காரியங்களை எல்லாம் பாருங்க. அவர் தான் என் கண்மலை, அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் பலம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட இருந்து எனக்கு பலன் வருதுன்னு இல்ல, என் பலனே அவர் தான். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவர் தான் என் பலனாய். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற அந்த எரேமியா சொல்லுங்க 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. அப்படியாக கர்த்தரே வந்து நின்று அவன் அந்த தூணை அசைக்கும் போது அந்த மண்டபம் இடிஞ்சு விழும்படியாக அந்த அவரே பலவானாய் நின்று அதை செய்து கொடுத்தார் என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? அல்லது இருதயத்தில் உள்ளதை இருதயத்திலே வச்சுக்கிட்டு யூதாச மாதிரி ஓடி போயிடுறோமா? தப்புன்னு தெரியுது அவனுக்கு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சும் கர்த்தர்ட்ட திரும்பி வரல. பேதுரு மறுதளிச்சான். தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ண, மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவன் வந்து சந்திச்சான். யூதாஸ்க்கும் நல்லா தப்புன்னு தெரியும், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி ஐயோ அந்த காசு வேண்டான்னு தூக்கி போட்டான். ஆனா கர்த்தர்ட்ட வந்தானா வரல. தேவாலயத்துக்கு வந்தா நான் கர்த்தர்ட்ட வரல. இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய நிலைமை அப்படியே பரிதாபமாக இருக்கிறது.
தேவாலயத்தின் மேல் நம்பிக்கை உண்டு, அங்கே இருக்கிற கர்த்தர் மேலே நிகழ்வில் நமக்கு நம்பிக்கையே இருப்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இங்கே இருக்கு. என் இதயத்தை ஊற்றி விடுகிறேன், என் காரியத்தை அவர் மேல் நான் போட்டு விடுகிறேன். எரேமியா சொல்லுகிறேன், என் காரியத்தை அவர் மேல் நான் சாட்டி விட்டேன், எனக்கு தெரியாது, என் மேல் ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் என்று சொல்லி அதுதான் என் இருதயத்தை ஊற்றி செபிக்கிறேன். பாருங்க அவன் என்ன பண்ணுகிறான், அந்த ஒரு காரியத்தை கேட்கிறான், இவ்வளவு பரியாசம் பண்றவங்க மத்தியில ஒரு சின்ன ஒரு உதவிய கட்டளை இருக்கிறார். எனவே என்னுடைய மனதில இருந்து அந்த ரிப்பன்டன்ஸ் அந்த வந்துட்டு இருக்கு இல்லையா, மனதுருகி கத்தட்ட ஒன்று சேர்ந்துட்டான், இருதயத்துல ஒன்று சேர்ந்துட்டான். கத்தட்ட கேட்க போறேன் போது கத்தர் உதவியை அனுப்புனார். நான் நினைச்சேன் அந்த ஒரு சின்ன பையன் தான், எனக்கு கண்ணு இல்லை இவனுக்கு, இவன் பெரிய போலீஸ் ட்ரூப் எல்லாம் வேண்டாம், இவனை பிடிச்சு அடக்கி வைக்க, கண்ணு இல்ல, சங்கிலி போட்டிருக்கு, அதனால ஒரு சின்ன பையன் தான் கையில கொடுத்து அவனை நடத்துறான். இங்க படி இருக்குப்பா, இப்படி இருக்கு, திரும்ப ரோடு இப்படி திரும்ப இப்படி போ அப்படின்னு. அவனுடைய தயவு கிடைக்க முடியாது செய்ய. ஒருவேளை அந்த தயவு இல்லைன்னா இவன் அந்த தூணுக்கிட்ட போயிருக்க முடியாது. அந்த கொஞ்சம் நான் அந்த தூண்ல சாஞ்சிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் அந்த தூணுக்கிட்ட கொண்டு விட்டான். அது தேவனுடைய தயவு. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில ஒரு சின்ன தயவை அவனுக்கு கட்டளையிட்டு, இது கர்த்தருடைய தயவு. இது அல்லேலூயா. கர்த்தர் தயவு பண்ணலன்னா அந்த தூணுக்கிட்ட அவன் போயிருக்கவே முடியாது. அந்த தூண்ல போய் சாஞ்ச உடனே தான் அந்த ஜெபிச்சு அந்த தூணை அசைக்கவும் கர்த்தர் வந்து அந்த மண்டபத்தை சாஞ்சு. இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? எந்த நிலைமையில இருந்தாலும், விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் நம்ம இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது நம்ம பூமியின் கடையாந்திரத்திலே தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க. யோனா அப்படியா தள்ளப்பட்டவனா, சமுத்திரத்துக்கு அடியில இருந்தான், யார் வந்து அவனை விடுவிக்க முடியும்? ஒருத்தர் விடுவிக்க முடியாது. கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் வந்து அவனுக்கு அற்புதமான விடுதலையை தந்தான், ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, அப்போ அவர்தான் என் பலன் என்று சொல்லி கைவிடவே மாட்டார், உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட பெரிய காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் போது உன்னை கைவிடவே மாட்டார். நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும்போது ஜெபத்தை கேட்பார், அவர் உன்னை விட்டுட்டு ஓடி போகவே மாட்டார். உனக்கு என்னத்துக்கு உதவின்னு நிச்சயமாக நமக்கு ஒரு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசம். அப்படியாக அந்த ஆண்டவரே என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த 2 தூணு, 2 நடு தூண், நிறைய தூண் இருந்திருக்கும் அந்த மண்டபத்துல. ஆனா 2 நடுவுல முக்கியமான 2 தூண் இருக்கு. ஒண்ணு வலது கைனால இடது கைனால பிடித்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், அசைக்கும் போது எல்லார் மேலும் விழுந்தது என்று சொல்லுவோம். 3000 பேர் பாருங்க. இப்படிப்பட்டவன அந்த விசுவாச பட்டியல்ல அங்கே போட்டிருக்கோம். எபிரேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு விசுவாச பட்டியல் இருக்குல்ல, யாரெல்லாம் விசுவாசம் முதல்ல இருந்து வருது, ஆபிரகாம்ல இருந்து, அதுக்கு முன்னால இருந்தே வருகிறது, காயின் ஆபேல்ல இருந்து வருது அந்த விசுவாசம். நோவா, அப்புறம் ஆபிரகாம் எல்லாம் எவ்வளோ விசுவாசம் பட்டியல். அதுல வந்து இவன் பேர் 11:32 எடுக்க வேண்டாம் தரும். அந்த சிம்சோனை அந்த விசுவாச பட்டியல்ல சேர்த்திருக்கிறாங்க, விசுவாசிகளுடைய அந்த பட்டியல்ல, விசுவாசத்துக்கு தகப்பன் என்று. அப்ப பாருங்க, கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். அல்லேலூயா. விழுந்து போனவனா இருந்தாலும் கூட கர்த்தரோடு உப்புரவாய் கர்த்தரோடு சேர்ந்து கொண்டபடினார், கடைசி மூச்சில ஜெபம் பண்ணபடினார் கர்த்தர் அவனை சேர்த்து. அந்த திருடன் கடைசி மூச்சில ஜெபம் பண்ணான் இல்லையா, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். இவனும் இங்கே நினைத்தருளும் தான் சொல்றான். திருடனும் நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த போது, இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது கர்த்தர் அவனை பரதீசிலே சேர்த்து கொண்டார். பாருங்க, இன்னொரு ஜெபம் பண்ணவங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல இங்கே அம்மா, சாமுவேலுடைய அம்மா அப்படியா அழுது ஜெபிக்கிறத நம்ம பார்த்தோம். இதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க வந்து, அடுத்த நாள் பிரதித்திரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை,
நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி பாருங்க. அவ எப்படி ஜெபித்தாளா? அவ்வளவு நாள் ஆலயத்துக்கு தான் வந்துகிட்டு தான் இருந்தா, தேவாலயத்துக்கு வந்துகிட்டு தான் இருந்தா. வருஷம் வருஷம் வருவா அந்த பண்டிகை கொண்டாடும் போது. ஆனா இந்த வருஷம் ஒரு வாழ்க்கையில மாறுதல் உண்டாச்சு. வருவா, சாப்பிடுவாங்க, பலியிடுவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணா, தேவனுடைய சமூகத்துல தனியா போய் எல்லாரும் ஆராதனை பண்ணிட்டாங்க. ஆனா தனியா போய் எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லா ஆராதனையும் முடிஞ்சிட்டு, எல்லாம் புறப்படுற நேரம் அவ என்ன பண்ணுற, எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, பலி இட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணா, தேவனுடைய சமூகத்திலே தனியாக போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறா பாருங்க. ஜெபிக்கும் போதுதான் அந்த இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் கசப்பை எல்லாம் அங்கே ஊற்றி விட்டாள் என்று சொல்லி பாருங்க. எப்படி ஜெபித்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனத்துல பார்க்க, மனம் கசந்து மிகவும் ஆளு. அப்படி இப்படி இல்லை, நமக்கெல்லாம் குறு குறுன்னு கண்ணீர் வர மாதிரி பண்ணா அப்புறம் அப்படி போயிடும் இல்லையா? எனக்கெல்லாம் அப்படிதான் போயிடும். மிகவும் அழுதாள் என்று சொல்லி அவளுடைய கசப்பு அப்படியாக இருந்தது. அப்போ சிறுமை என்று சொல், அடியாளுடைய சிறுமை. இது என்ன சிறுமை இருந்திருக்கும்? அவளை எல்லாரும் அவளுக்கு குழந்தை இல்லை, இவதான் முதல் மனைவி மலடின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு சிறுமையா இருந்திருக்கும்ல, பயங்கரமான ஒரு சிறுமை. நீ அதை பாருங்க, சிறுமைய கண்ணோக்கி பாருங்க. என்னை மறாமல் நினைத்தருளி என்று சொல்லி அப்புறம் பார்த்தா அதே வசனம் 11ல ஒரு பொருத்தனை பண்ணினார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? பொருத்தனை நிறைந்ததாக இருக்கணும். சின்ன பொருத்தனை, ரொம்ப ₹1,00,000 அப்படியெல்லாம் நீங்க எல்லாம் பொருத்தனை பண்ணாதீங்க, பண்ண தேவையில்லை. ஆண்டவர் காசு தேவையில்லை, காசு பொருத்தனே இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன், நான் அப்படிதான் கன்சிடர் பண்றேன். காசு கொடுக்குறேன், ₹10 காணிக்க போடுறாங்கன்னா அது பிச்சைக்காரன் கூட இன்னைக்கு ₹1 கொடுத்தா இப்படி பார்ப்பாங்க, ஒரு ₹10 போடணும்ல. காசு போடுறது பொருத்தனையே இல்லை. ஆவிக்குரிய பொருத்தனை நீங்க, நான் 3 வேளை தவறாம ஜெயிப்பேன். நான் வேதத்தை 10 அதிகாரம் வாசிப்பேன். பயப்படுவீங்களே, பைபிளை தொட்டவனே பயந்துருவீங்களே. 10 அதிகாரம் வாசிக்கணும் அப்படி, ஐயோ அதெல்லாம் நம்மளால, அதுக்கு ஒரு ₹1000 போட்டுட்டா போதும். அப்படி ஆவிக்குரிய பொருத்தனைகளை நீங்க பண்ணு. நான் ஒரு 5 அதிகாரமா டெய்லி வாசிப்பேன். இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க பைபிள் வாசிட்டேன், எவ்வளவு சந்தோஷம். அப்படியாக பொருத்தனை பண்ணுங்க, அதுதான் உண்மையான பொருத்தனையா இருக்கும். கர்த்தர் விரும்புகிற பொருத்தனையாக இருக்கும், கர்த்தர் மகிமைப்படுகிற பொருத்தனையாக இருக்கும். இவா ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். வெகு நேரம் அழுதா பாருங்க. அவளுடைய சிறுமை என்ன என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்ப. இருந்த நிலை, ஏன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தானா? அவளுடைய சிறுமை அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, வேகமா சொல்லிக்கொண்டே போறேன். கர்த்தர் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் நல்லதுதான் செய்வார்னு நினைப்பா, நான் கொஞ்சம் இப்படி ஜோக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணுவார் இப்படி இல்லையா? நமக்கு வாழ்க்கையில சில காரியங்கள் தடைப்பட்டு நிக்கும்னா கர்த்தர் தம்முடைய கரத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அது மாதிரி நம்மளால நகலை அநேக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். அது ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு? அநேக காரியங்கள் உண்டு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது, ஏன்னா ஆபிரகாமுக்கும் பிள்ளை தருவேன்னு சொல்லிட்டு 25 வருஷம் காக்க வச்சாரு. இங்கே அன்னாளையும் பல ஆண்டுகள் காக்க வச்சார். கர்த்தர் தான் கற்பத்தை அடைச்சார். இன்னும் சொல்லலாம், அநேக காரியங்கள் சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் சொல்லுகிறேன். இந்த வேளையில கால தாமதம் என்று சொல்லும்போது கர்த்தர் அவருடைய கேலண்டர்ல சரியாக வரணும். குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய் மரித்தார் என்று சொல்லி குறித்த காலம் ஒரு டேட் வச்சிருந்தாரு. அன்னைக்குதான் கிறிஸ்து பிறக்கணும். அப்போ அன்னைக்கு கிறிஸ்து பிறக்கணும்னா இப்படியே நீங்க பின்னால கணக்கு போட்டு வாங்க. அப்போ ஈசாக்கு என்னைக்கு பிறக்கணும்னு வச்சிருப்பாரு. ஈசாக்கு சரியான நேரத்துல குறிச்சு வச்ச அந்த நேரத்துல பிறந்தாதான். தாவீது
கரெக்டா அந்த நேரத்துல பிறக்கணும். தாவீது சாமுவேல் இன்னைக்கு பிறக்கணும். அப்பதான் அந்த லைன் கரெக்டா அவர் அந்தந்த காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றாய் கடந்து வந்து கடைசியில கிறிஸ்து குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்திலே பிறந்து அக்கிரமக்காரருக்காக இல்ல சீக்கிரமா கேட்ட உடனே கொடுத்திருந்தாருன்னா இது ஒரு காலம் மாறி போயிடும். கிறிஸ்து பறக்கிற காலம் மாறி போகும். யோவான் ஸ்நானன் பறக்க வேண்டிய காலம் மாறி போகும். வழியை ஆயத்தம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த கிறிஸ்து வந்துட்டாரு வழியை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஒரு நாள் வச்சிருந்தாரு, அது மாறி போச்சுன்னா எல்லாமே மாறி போகும். சிக்கலும் பிரச்சனையும் குழப்பங்களும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போயிடும். அத அவர் கேலண்டர் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் சாமுவேல் இன்னைக்கு பிறக்கணும், தாவீது பிறக்கணும். அவங்க 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்றாங்க இல்லையா. அப்புறம் அப்படியே வந்து கடைசியில கிறிஸ்து பிறப்பாங்க. இப்ப அந்த பேட்டர்ன்ல மாறி போயிரு. அதனாலதான் இங்க அண்ணாளையும் கொஞ்சம் அளவு விட்டு வச்சிருந்தாரு. நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா? இது நடக்கலையே, நான் கேட்டது நடக்கலையேன்னு அழுதுகிட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளு. கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் பாருங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அவளுடைய சகோதரி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இதுதான் அவளுடைய சிறுமை. 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சேட் ஆவீங்க. நான் அவன் சேட் ஆயிருவேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பா இல்லையா, அழுதுகிட்டே இருந்திருப்பா. சரி இன்னைக்கு பண்டிகை கொண்டாட ஆலயத்துக்கு போறோம்னு போறோம். அங்க போகும்போது அந்த ஆலயத்துல இவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லி போற வழியெல்லாம் இவளை இம்சப்படுத்திக்கிட்டே வரும். ஆலயத்துல சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பிரகாரமாக அவளை துக்கப்படும்படியாக விசனப்படுத்தி கொண்டே வருவாள் என்று சொல்லி இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சிறுமையா இருந்திருக்கும் இல்லையா. அதனால்தான் அன்னைக்கு என்ன பண்ணா, அவளுக்கு மற்ற எல்லாம் இருந்தது, அதனால அந்த கேட்ட ஒரு நன்மை கிடைக்கும். அதுக்கு அவ செய்த காரியம் என்ன, அன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லும் போது கணவனுடைய அன்பு அவளுக்கு இருந்தது. அவ தேற்றுவா புருஷன். 8ஆம் வசனம், எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அந்த வார்த்தை இன்னும் ஆறுதல் பட்டாளா? அவ்வளவு அன்பு இருந்தது கணவனுடைய அன்பு. ஆனாலும் அவளுக்கு தான் கேட்ட காரியம் கிடைக்கும். 10 குமாரர் நான் இருக்கேன் அப்படின்னு அவ திருப்தி ஆகல. நான் கேட்டதை கர்த்தர் எனக்கு பார்க்கும்போது 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்னாளை புருஷன் சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பானா. 2 மடங்கு இருக்குது எல்லாமே, சாப்பாடோ பரிசுகளோ துணிமணியோ. என்ன ஆலயத்துக்கு போகும் புதிய செருப்பு வாங்கி போட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் இருந்திருக்கும். எல்லாம் எப்படி எத்தனை இருந்துச்சு, 2 மடங்கு. ஆனா சந்தோஷமா இருந்தாள் அதுலவா. அப்போ இப்படியான சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல தனியாக போய் அமர்ந்து இருதயத்தை அப்படி பாத்துல ஊற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. நிந்தை அனுபவிக்கிறீங்களோ, அவமானத்தை அனுபவிக்கிறீங்களோ, அநேர் மத்தியில ஒரு பரியாச பொருளா இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சமூகத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாய் காத்திருந்து அமர்ந்திருந்து உங்க இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படியா கர்த்தர் உங்களை அழைக்கிறேன். ஜெபிக்கிறீங்க நல்லதான், ரொட்டீனா ஜெபிக்கிறீங்க நல்லது. வாரத்துல ஒரு நாளாவது
1 மணி நேரம் அப்படியா காத்திருந்து உங்க இதயத்தை ஊட்டி ஜெபிக்க நீங்க கற்றுக்கணும். புலம்பாதீங்க, முறையிடாதீங்க, கூக்குரல் இடாதீங்க. இருதயத்தில் உள்ளது ஊட்டி ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அவ எப்படி ஜெபித்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் முகம் துக்கமுகமாய் இருக்கிறது. பின்பு புறப்பட்டு போய் என்ன செய்தாளா? போஜனம் செய்தாள். அப்ப எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இவ சாப்பிடல. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சு ஜெபத்தை முடிச்சுட்டு அப்புறமா போய் போஜனம் சாப்பிட்டோம். திருப்தியா சாப்பிட்டுருப்பல்ல இன்னைக்கு. அப்புறமா துக்கமா இருக்க. அப்ப எப்படி ஜெபித்தா? உபவாசத்தோடு ஜெபித்தா. கர்த்தர் அந்த ஜெபத்தை, உபவாசத்துல இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் கேட்பார். இந்த ஜாதி சாக்கு ஜெபத்தினாலும் உபாசனாலும் போதாது. பைபிள்லயே எழுதி வச்சிருக்கு. நம்ம உபாசத்தோடு ஜெபிக்க நம்ம கற்றுக்கணும். முடியல உடம்பு ஏதாவது ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் உபாசம். மற்றவங்க கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் எப்படி உபாசிக்கிறேன் மற்றவங்க சொல்லாதீங்க. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு கர்த்தர் தந்த ஆலோசனையின்படி இன்னைக்கு வந்திருக்கணும். ஒரு வேளை விட்டு மத்தியானம் போய் நான் சாப்பிட்டுவேன். அத ஒரு அம்மா பரியாசம் பண்ணி என்ன ஒரு நேரம் இதெல்லாம் உபாசமே கிடையாது. நான் சொன்னேன், எலியா ஆட்டங்கரையில கேரிட்டு ஆட்டங்கரையில இருக்கும்போது 2 நேரம் தான் சாப்பிட்டா இல்லையா? அத மாதிரி எலியா மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு வாயை அடைச்சுக்கிட்டு போயிடும். அந்த நம்மள குறை சொல்லதான் ஆள் இருக்கு இந்த உலகத்துல. நம்ம உற்சாகப்படுத்த ஆளே கிடையாது. கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தந்து வெற்றியை தரும். இருதயத்தை அடி சமத்துல ஊட்டி ஜெபிக்க கற்று. நீ வேளையில இப்படி பொல்லாத மனுஷர் மத்தியில இருக்கும்போது நம்முடைய இருதயம் உடைந்து போகிறது. நம்மை குறித்து குறை சொல்லும் போது நம்முடைய இருதயம் உடைஞ்சு காயமா போயிருது, நொறுங்கி போகுது. இந்த இருதயத்தின் காயத்தை கட்டுகிறவர் என் தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நம்ம 147ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் வாசிங்க வேண்டும். 3ஆம் வசனம் வாசிங்கன்னா தெளிவா நீங்க அறிந்து கொள்வீங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத மனுஷரோடு போராடும் போது அநேக வேளையில நம்ம இந்த யுத்தத்துல தோற்று போனது போலதான் இருக்கும். அப்படியே அந்த யுத்தத்துல என்ன பண்ணிடுறாங்க? நம்மள காயப்படுத்திடுறாங்க. பொல்லாத மனுஷர் தங்களுடைய வார்த்தை நிமித்தம் என் இருதயத்தை உடைச்சி என்னை காயப்படுத்திடுறாங்க. அந்த அண்ணாள் இருதயம் அன்னைக்கு அப்படிதான் உடைஞ்சி இருந்தது. அதனாலதான் அவளால ஊற்ற முடிந்தது. உடைக்காம ஊத்த முடியுமா? ஒரு குப்பிய உடைச்சுதான் ஊத்த. நம்ம மார்க் 14 கூட பாக்குற ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட நாளதான் என்ன தைலத்தை எடுத்துக்கிட்டு வர்றா. அது அப்படியே கொண்டு ஆண்டவருக்கு கிஃப்டா கொடுத்துக்கலாம். ஆண்டவரை கிஃப்ட் உங்களுக்கு இந்தாங்க சென்ட் பாட்டில் அப்படின்னு கொடுக்கல, உடைச்சி அப்படியே ஊத்திட்டேன். என் இதயம் உமக்கு தான் சொன்ன பிரயோஜனம் இல்ல, உடைச்சி ஊத்தி இருங்க கர்த்தருடைய சமூகத்துல. இல்லையா? இந்த இருதயம் உடைஞ்சாதான் கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக. உடைஞ்ச இருதயம் தான் அவருக்கு வேணும். அதுலதான் நொறுங்குண்ட இருதயத்துலதான் வாசமா இருப்பார். இல்ல உள்ள நுழைய முடியாது. இல்ல கல்லு மாதிரி என் இருதயத்தை வச்சு ஆண்டவர் அதுக்குள்ள எப்படி நுழைவாரு? நொறுங்கின இருதயத்துக்குள்ளதான் கர்த்தர் நுழைய முடியும். நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 34 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லிருக்கிறார். இப்ப இன்னைக்கு என் இருதயத்தை நான் உடைச்சி கர்த்தருடைய சமூகத்துல ஊத்தணும். அப்போ அந்த இருதயம் உடைஞ்சிருது.
அப்போ அத காயம் கட்டுற வேலை யாரு? வேற யாராலையும் காயம் கட்ட முடியாது. இந்த உடைஞ்ச இருதயத்தை காயம் கட்ட முடியுமா? ஆவிக்குரிய விதத்துல சொல்லுகிறேன். நீங்க வைத்தியர் ஏதாவது ஆபரேஷன் பண்ணுவாங்க, தையல் போடுவாங்க, ஊசி குத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இருதயம் ஆவிக்குரிய விதத்துல உடைஞ்சி நொறுங்கி இருக்கும்போது, மற்றவங்களுடைய வார்த்தையினால ஒட்டைக்கப்பட்டு இருக்கும்போது, அது யார் அந்த காயத்தை ஆற்ற முடியும்? தேவன் ஒருவர் தான். உடஞ்சிட்டு இருதயம் அவ அண்ணாள் எல்லாத்தையும் ஊற்றிட்டான். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரா? சமாதானத்தை தந்தார். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் முகம் துக்க முகமா இருக்கு. இன்னைக்கு என் இதயம் உடைஞ்சிருக்கா? ஊற்றி உடைச்சு ஊத்துன, சரி போ உடஞ்சதோட போன்னு துரத்தி விட மாட்டார். நான் நீ உடைச்சு ஊத்துறேன் என் இருதயத்தை, சரி உடைச்சு ஊத்திட்டு போ அப்படியே காயத்தோட இல்ல, காயம் கட்டி அதை தம்முடைய சமானத்தால நிரப்பி ஒரு அற்புதத்தை செய்து உன்ன அந்த கரங்களை தட்டி கத்தர் மேம்படுத்தாலும் இல்லையா? கத்தர் மத்தான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில தருவார். பாருங்க, அதை குறித்து அவ பாடுற 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிப்போம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அப்போ என்ன, அந்த துதி பாடல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 1ல இருந்து அந்த 10 வரைக்கும். அப்போ அவளை சுற்றி இருந்தவங்க, குடும்பத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்க? மேட்டிமையா பேசினாங்க அவளுக்கு விரோதமா. அப்புறம் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறத நீங்க கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவீங்களா? உங்க காயத்தை கட்டும் போது, உங்களுக்கு சமானத்தை தரும்போது நீங்க கர்த்தரை விதமா மகிமைப்படுத்துவீர்களா? சற்று யோசித்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமா மேட்டிமையா யார் பேசினாலும் அவங்க வெட்கப்பட்டுதான். நம்ம வாழ்க்கையில எப்படியான அனுபவங்கள் வரும். அகந்தையா நமக்கு விரோதமா கிரியை செய்வாங்க. அகந்தையான பேச்சு நம்ம கேட்டு இதயம் உடைஞ்சிருக்கு. ஆனா கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் ஏற்ற வேளையில யதார்த்தமாக பதில் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த இல்லையா? அப்ப கடைசியாக தாவீதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் தான் இந்த 62ஆம் சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். சொல்லுகிறாரு, ஜனங்களே காலத்துல அவரை நம்புங்க, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய். ஆண்டோடைய பிள்ளையா இருந்தது நல்லது, அதனால எல்லாம் எளிதா நடக்கும்னு நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. தாவீது வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எல்லாம் எளிதாய் நடந்துச்சா? இல்ல. அவன் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஒரு சிலருக்கு அப்படியா உன்னத்துல அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போறாரு. இல்ல இல்ல, யாரையும் அப்படி நடத்த மாட்டார். எவ்வளவு தூரம் நம்ம அபிஷேகத்துல நிரம்பி எவ்வளவு தூரம் கர்த்தர் உண்மையா இருக்குமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும். சங்கீதனுடைய அனுபவத்தை நீங்க பார்க்கும்போது அவன் சொல்லுறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்போ ஆண்டோட பிள்ளையா நடக்கும்போது என்ன வருங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கு. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 84ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீர். உனக்கு யுத்தமே இல்லாம உனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. வாழ்க்கையில யுத்தம் அதிகமா இருந்தா அதிகமான நன்மைகள் கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி தருவார், நிச்சயமாகவே தருவார். அந்த யுத்தத்துல நான் உனக்கு யுத்தம் இல்லாம உன்னை அப்படியே அந்த பக்கம் அப்படியே டக்குன்னு அப்படி ஒரு நாள் அவர் உன்னை தூக்கி விட முடியும். புயலுக்கு அப்பால உன்னை தூக்கி நிறுத்த முடியும். சில வேளையில அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். கடல்ல கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, சீஷர்கள் தண்டு வலிக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, நடுவு கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த கப்பல்ல ஏறி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரே புயல். அவர் ஏறின உடனே என்ன ஆச்சா, அப்படியே படகு பார்த்தா கரையில நிக்க. அப்படி செய்வாரு, செய்ய வல்லவர். தாவீது சொல்லுகிறான் பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்குன்னா உருவ கடந்து போகும். அதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அழுகையின் பள்ளத்தாக்க திரும்பி பார்த்தா எப்படி இருந்துச்சு? நீரூற்றாய் இருந்துச்சு.
உருவ கடந்ததை நீரூற்றாக்கி கொள்வார்கள். அப்படியான அனுபவங்களை தருவார், நீரூற்றின் அனுபவங்களை தருவார் உங்களுக்கு. இல்லையா? அது சந்தோஷம் தானே உங்களுக்கு. உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை தர முடியாது. நீரூற்றின் அனுபவங்களை தருவார். கண்ணின் பள்ளத்தாக்க நடந்து கொண்டு இருக்கிறாயோ, வேண்டாண்டவரேன்னு சொல்ல அதை நீரூற்றாக்கி உங்களுக்கு நிச்சயமாக உங்க உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திலே அதை விரும்புறார். இன்னும் ஆழமா ஜெபிக்க, இன்னும் ஆணித்தரமாய் ஜெபிக்க, இன்னும் கூடுதலான நேரத்தை ஜெபத்துல செலவிட கர்த்தர் விரும்புகிறார். விட்டு கொடுப்பீங்களா? 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்டார் இல்லையா? 1 மணி நேரம் கண்டினியூஸா உட்காந்து ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிக்கும், இங்க குத்துது, அங்க குத்துது, இங்க கொசு கடிக்கு, அதுக்குள்ள அங்க பார்த்தா வெள்ள வந்து அவனை அடிச்சுட்டு நிப்பான். அதுக்குள்ள நீங்க ஒரு ஐயையோ நான் அரிசி நனைய போட மறந்துட்டேனே அப்படின்னு டவார்னு எந்திரிச்சிருவீங்க. இட்லி ஆட்ட முடியாது. அப்புறம் 3 மணி 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதா? உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க மாட்டியான்னு நினைக்காதையான கர்த்தருக்கு பலன் தருவார். நம்ம உப்பு கொடுப்போமா? அப்படியாக ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள்ளே கடந்து போக நம்ம உப்பு கொடுப்போமா? கொஞ்ச நாளாவே ஜெபத்தை குறித்து அநேகர் பேசிக்கொண்டே நம்ம இருக்கிறோம். இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பாருங்க, அவனுடைய வாழ்க்கை மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டது. அநேக மரண கண்ணி வந்தது. ஒரு 15 மரண கண்ணி வந்தது. அவன் சொல்லுகிறான் 1 சாமுவேல் 20:3 சொல்லு, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம். அடுத்த எட்டு எடுத்து வச்சான்னா எனக்கு மரணம் தான். அப்படியான சூழ்நிலை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில சவுல் துரத்தி கொண்டே வர்றாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. எப்போ பட்டையை தச்சு விட்டோம் நமக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்யற? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள். இல்லையா? தேவரீர் என்னோடு கூட இருக்கு. இன்றைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டு இருக்கிறோமா? இருள் பள்ளத்தாக்கு, மரணம் இருக்குன்னா பயம் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவன் பயப்படலைன்னு சொல்றான். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட. அந்த நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? உங்க வாயை திறந்து நீ அதை அறிக்கை செய்ய முடியுமா? நிச்சயமா இருதயத்துல விசுவாசத்து அதை அறிக்கை செய்ய முடியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களால சொல்ல முடியுமா? அல்லது ஆண்டவர்கிட்ட இது வேண்டாம், ஆண்டவர் மரண இருள்லாம் வேண்டாம், இந்த இருட்டு வேண்டாம், இந்த கஷ்டம் வேண்டாம், இந்த நஷ்டம் வேண்டாம் என்று போராடி கொண்டே இருக்கிறோமா? நான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு. தேவரீர் இருந்தா கூட என்ன இருக்கும்? அப்படியே கோலும் இருக்கும், அப்படியே தடியும் இருக்கும். இல்லையா? கோலும் தடியும் என்ன தேட்டு. ஆண்டவர் வரும்போது கோலையும் தடியும் எடுத்துக்கிட்டு தான் வருவாரு. எதிர வர எல்லாத்தையும் ஒரு அடி, ஒரே அடி. தேவரீர் என்னோடு கூட இருக்கு, நான் பயப்படேன். இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க? அவரோரு பிரச்சனையை நினைத்துக்கொள்ளு. பிரச்சனையே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு பிரச்சனையில தான் சிக்கி இருக்கணும் இல்லையா? பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஒண்ணு ஓஞ்சிட்டுன்னு நினைச்சா, ஒண்ணு ஓச்சு விட்டான்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது. இதோ நான் இருக்கிறேன். கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மை தேற்றுவாரா? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கு. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. மற்ற காரியங்களை அவரே பார்த்து கொள்வார். அல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையதில்லைன்னு சொல்லிட்டா உங்களை தாழ்ச்சி அடைய விடுவாரா? ஐயோ, இந்த பிள்ளை சொல்லிட்டு, வாயை திறந்து சொல்லிட்டு தாழ்ச்சி அடைவதில்லை நான் சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு இவளுக்கு குறை வந்தா
சாத்தா பாப்பா பாருங்க தாழ்ச்சி சொன்னா நீ குறையோட வச்சிருக்கிறீன்னு சாத்திரு இது ஆண்டவர்கிட்ட பேசும். அதனால நம்ம தைரியமாக அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்க அன்பை அறிக்கை செய்வோம். உள்ளத்தை ஊற்றி என்னத்த 1 மணி நேரம் ஜெபிக்க சிஸ்டர் நீங்க சொல்றீங்க 1 மணி நேரம் ஐயா என்னத்தான் சொல்லி ஜெபிக்க ஒண்ணும் இல்லையா உங்க ஜெபிக்க 1 மணி நேரம் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நேரம் 10வது 23ஆம் சங்கீதத்தை சொல்லுங்க, 91ஆம் சங்கீதத்தை சொல்லுங்க. இன்னமான மறையில் சர்வ வல்லருடைய நிழலில் தாங்க. என் வாழ்க்கையில வெயில் காயில நான் நிழலுக்குள்ள இருக்கிறேன். கர்த்தர்ட்ட நம்ம சொல்லுங்க. பாருங்க அவர் என்ன செய்வாராம், கரத்தை பிடித்து உன்னை நடத்துவார். தாவீதுடைய அனுபவம் அப்படியாக தான் இருந்தது. 1 சாமுவேல் 30:4 வாசிப்போம். 30:4 வாசிப்போம். தாவீது ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி பாருங்க. சத்தமிட்டு அழுதாங்க. எப்படி இதுக்கு மேல அழ பலனே இல்லை, அப்படியே மூச்சே நின்னு போயிரும் போல அப்படி அழுதாங்க சொல்லி பாருங்க. அததான் இந்த இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒண்ணு வாயிலன்னு வார்த்தை வரல, அவங்க சம்பவத்தை மனதுல வச்சு அப்படியே அழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. அப்ப 6ஆம் வசனம் வாசிங்க. 36 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம நெருக்கம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் நல்லா இருக்கீங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கீங்களோ? நான் பாக்குறேன் உங்களை வீட்டுல எப்படி ஜம்முன்னு இருக்கிறீங்கன்னு பக்கம் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட, தாவீது தான் நெருக்கப்பட்டா வச்சுக்கிடுங்க, நீங்க எல்லாம் நெருக்கப்படல வச்சுக்கிடுங்க. சரி சொல்லுங்க, வாசிங்க மீதிய. சகல ஜனங்களும் அப்படி சொன்ன பிறகு கூட ஒரு ரியாக்ஷனே இல்ல. ரொம்ப நல்லது, ரொம்ப அப்படியே அசையாது போல, அப்படியே பாறாங்கல் மாதிரி இருக்கு, பயமா இருக்கு பேச. சீக்கிரம் முடிச்சிடலாம், சொல்லுங்க. மன கிளேசத்தின் கல்லறிய வேண்டும் சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இல்லையா? முதல்ல நடந்ததுன்னு எல்லாரும் அழுதாங்க. எல்லாம் பொண்டாட்டி புள்ள போயிருச்சு, குதிரை ஒட்டகம் ஆடு எல்லாம் போயிருச்சுன்னு அழுதாங்க, எல்லாருமே அழுதாங்க. ஆனா தாவீது மாத்திரம் என்ன பண்ணா, அந்த வேளையில தனித்து விடப்படுகிறார். அந்த கூட இருந்த மனுஷர்லாம் என்ன பண்ணாங்க, இந்த தாவீதாலதான் இந்த பிரச்சனை, இந்த கல்லை எடுத்து அடி அவனை அப்படின்னு ஆயத்தமா இருக்காங்க. தாவீது அந்த நேரத்துல மிக நெருக்கப்பட்டான் என்று சொல்லிப்பார். அப்படியே நெருக்கப்பட்ட வேளையில கர்த்தரே தஞ்சம், அவன் தன் இருதயத்தை ஊட்டி ஜெபித்து தன் தேவனாய கர்த்தருடைய பாத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான், தானே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. யாரும் அவனுக்கு உதவி செய்ய யாரும் வரல. எனக்கு புள்ள உதவி செய்யல, புருஷன் உதவி செய்யல, எங்க அம்மா உதவி செய்யல, எங்க அப்பா உதவி செய்யல, எதுவும் சொல்லாதீங்க. அவன் தேவனாய கர்த்தருடைய பாத்துல தன்னையே அவன் திடப்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய ஆவிக்குரிய சொட்டைகள் எல்லாம் மத்தவங்க மேல வைக்காதீங்க. நம்முடைய குறைவுகள் எல்லாம் இவர் இப்படி இருக்கு அதனால்தான் என் வாழ்க்கை இப்படி, இவன் இப்படி அதனால்தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இவ இப்படி இருக்கா மருமக அதனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம். நீ எதுவும் சொல்லவே சொல்லாதீங்க. இங்க தாவீதை பாருங்க, தன் தேவனாய கர்த்தருடைய பாத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்திக் கொள்வீங்களா? அதுதான் கர்த்தர் சமத்துல ஊற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த திடன் தான் நமக்கு வேணும். திடன் வரும்போது ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது. மறுபடியும் கர்த்தரோட பேசணும், ஆண்டவரே நான் இந்த தண்டை தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்கும். அப்போ ஆண்டு போ, நான் உனக்கு தருவேன் இழந்து. உடனே தண்டை தொடர்ந்து போகும்போது அங்கே இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறாங்க. கரங்களை தட்டிக்க தர பயன்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய பாதத்துல நான் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பேன் என்று
ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. உங்களை திடப்படுத்தி கொண்டு கடந்து போங்க. நீங்க இழந்து போன சகல நன்மைகளின் கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணமாய் தருவாரா? இயேசு நாமத்திலே ஆமென். அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போங்க.